ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குக்கரில் 2 பேருக்குரிய குவான்டிட்டியில் எப்படி பிரியாணி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நான் இந்த பிளேட்டில் காட்டின மாதிரி டொமேட்டோ ஆனியனோட சேர்த்து ஸ்பைசஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் கீ ஊற்றி ஸ்பைசஸோடு சேர்த்து ஆனியனையும் டொமேட்டோவும் போட்டு நல்லாவே வதக்கிக்கணும். அது ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும். அது வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். இப்போது நான் என்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதோடு நம்ம கேர்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 மினிட்ஸில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டு நீங்கள் எப்போ ஊற்றுற தண்ணியோட ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில்ஸ் விட்டால் போதும். பிரியாணி ரெடி. இறக்கும்போது கொத்தமல்லியும் புதினாவும் போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.